ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழில் கேட்ட கொஸ்டின் தான் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பொருட்டன்று பிரித்தெழுதுக, உரிய விடையை குறிப்பிடுக. இதில் பொருட்டன்று பிரித்தெழுதுனா பொருட்டு கூட்டல் அன்று. அடுத்தது ஆயுத குறுக்கம் கக்ரீது, ஐகார குறுக்கம் கடலை வரும், ஔகார குறுக்கம் வௌவால் வரும், மகர குறுக்கம் மருண் அப்படிங்கிறது வரும். அடுத்தது அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிய. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. அடுத்தது பின்வருவனவற்றை பொறுத்துக. விரிநகர் அப்படின்னா என்னென்ன வரும் அப்படிங்கிறத பொறுத்தணும். விரிநகர்னா வினைத்தொகை வரும், இலக்கண குறிப்பு. மலரடி அப்படின்னா அது உவமை தொகை. மா பலா வாழை இது உண்மை தொகை. முதுமரம் அப்படிங்கிறது பண்பு தொகை. பிரித்தா மைவிகுதி வரும், முதுமை ப்ளஸ் மரம்னு. அடுத்து பட்டியல் ஒன்றோட இதுவும் பொறுத்ததுன்னா இலக்கண குறிப்பு தான். 3 காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது எதுன்னு கேட்குறாங்க. அது வினை முற்று. 3 காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது வினை முற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது தான் வினை தொகை. அது வினை எச்சம்னு சொல்லுவாங்க. வினை எச்சம் வரும், வினை தொகைன்னு வரும். படித்தல், கற்பித்தல், எழுதுதல் இதெல்லாம் தொழில் பெயர். அடுத்தது முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது கடைசீட்டில் முடியணும். கேட்ட கேள்வி அப்படின்ட்டு இது பெயரெச்சம். அடுத்தது 56 பொருந்தாத இணையை கண்டறிய. முல்லை வரகு விதைத்தல், களை பிரித்தல் இது கரெக்டு தான். பாலை நிறை கவர்தல், சூறையாடல் கரெக்டு தான். குறிஞ்சி தேனெடுத்தல், கிழங்குகள் கரெக்டு தான். மருதம் மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல் இது நெய்தலுக்கு வரும். மருதத்துக்கு உழவு செய்தல். அடுத்தது அகரவரிசைப்படி சரியாக அமைந்த சொல்வரிசை கண், கண்டம், கண்டு, கன்னி இதுதான் கரெக்டு. அப்பிசி மாதம் அடமலை என்பாங்க. இத்தொடரில் பிழை நீங்கிய இடம் ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். அடுத்தது கீழ் தரப்பட்டவற்றுள் சரியானவை. நான், யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். நாம், யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். வேற்றுமை உருப்பெயர்க்கும் போது யான் என்பது என் என்றும், யாம் என்பது எம் என்றும், நாம் என்பது நம் என்றும் திரியும். நீவீர், நீ, நீவீர், நீர், நீங்கள் என்பவை முன்னிலை ஒருமை பெயர். இதில் 1, 2, 3 மட்டும்தான் சரி. 4வது தவறான விடை. கூவா முன்னம் இளையோன் குறுகினி. கொடுக்கப்பட்டுள்ள செயலில் அடிக்கோட்டிட்ட சொல்லுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். குறுகினி அப்படிங்கிறதுக்கு இல்லை, கூவாங்கிறதுக்கு ஈறுகட்ட எதிர்மட்ட பெயரெச்சம். குறுகினி அப்படிங்கிறது வினையச்சம். அடுத்தது முன்ன பார்த்துருக்கோம். அடுத்தது பட்டியல் 1உடன் 2ஐ பொறுத்துக. வாழை அப்படின்னா அது இளம் பெண் அர்த்தம். உலை அப்படின்னா பிடரிமயிர். விலை அப்படின்னா அது தயிர். வலை அப்படின்னா சுரப்புன்னை மரம் தான் வலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தனித்தனியாகவும் கேட்கலாம். வாழை என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு இளம்பெண் அப்படின்னு அர்த்தம். இதுமாரி தனித்தனியாக கேட்கலாம். இன்மையுள் இன்மை விருந்தோரால். இதில் விருந்து என் சொல்லுக்கு இலக்கண குறிப்பு பண்பாகு பெயர். ஞாபகம் வச்சுங்க, பண்பாகு பெயர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அம்புஜத்தம்மாள். அடுத்து கீழ்காணுவற்றுள் பொருத்தமானவற்றை தெரிவு செய்க. பண்டைய தமிழகம் சேர, சோழ, பாண்டியர் என்னும் மூவேந்தர்களால் ஆளப்பெற்றது. நகை, அழுகை, உவகை, பெருமிதம் முதலான பல சுவைகள் தோன்றுமாறு பாடப்படும் பாடல்கள் பல்சுவை பாடல்களாகும். தேர், யானை, குதிரை, கலால் படைகளின் வலிமை, வீர சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல். அடுத்தது நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல், மாண்பு உரைக்கும் அரச ஆவணமாக காவடி சிந்து விளங்குகிறது. இதுதான் பொருத்தமற்ற கூற்று. அடுத்தது பாண்டியன் பரிசு எழுதியவர் பாரதிதாசன். அடுத்தது குயில் பாட்டு எழுதியவர் பாரதியார். ஆசி ஜோதி எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சங்குலி நாமக்கல் கவிஞர். அடுத்தது தொண்டர் சீர் பரப்புவார் என்று போற்றப்பட்டவர் சேக்கிலார். 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் பரிபாடல். அடுத்தது முத்தொள்ளாயிரம் பற்றிய கூற்றுகளில் சரியானவை. 3 கூட்டல் 900 முத்தொள்ளாயிரம். சேர, சோழ, பாண்டியர் வேந்தர்களை பற்றி 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்தில்
2700 பாடல்கள் உள்ளன. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் புகழேந்தி புலவர். சேர சோழ பாண்டியர்களின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றிய பாடல்கள் தொகுப்பே முத்தொள்ளாயிரம். இதில் முதலும் 4 தான் ரைட்டு. முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடலில் 900 பாடல் தான் இருக்குது. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பெயர்னா அது தெரியவில்லை. அடுத்து திருக்கோட்டியூர் நம்பியாரால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் ராமானுஜர். 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட நூல் ஐங்குறுநூறு. குறுந்தொகை 4 அடி சிற்றெல்லையும் 5 அடி பேரெல்லையும். நற்றிணை 13 அடி முதல் 9 அடி முதல் 12 அடி வரை கொண்ட நூல் நற்றிணை. அகநானூறு தான் 13 அடி முதல் 31 அடி வரை கொண்ட நூல். அடுத்தது நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்தது கொண்டல், பட்டியல் 1 2 பொறுத்துக. கொண்டல் அப்படிங்கிறது மேகம், தாமம் அப்படின்னா மலை மாலை, புரிசை அப்படின்னா அது மதில், மல்லல் அப்படின்னா வளம். அடுத்தது முக்கூடர் பல்லு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் சரியானவை. முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கையை பற்றி கூறும் நூல் முக்கூடர் பல்லு. இன்னொரு தடவை பாருங்க. முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் பற்றிய வாழ்க்கையை கூறும் நூல் முக்கூடர் பல்லு. முக்கூடர் பல்லில் தஞ்சை மாவட்டம் பேச்சு வழக்கை காணலாம். முக்கூடர் பல்லின் ஆசிரியர் பெயர் யார் என தெரியவில்லை. பள்ளமான நீர் நிறைந்த சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமரராகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் சதகம் அப்படின்னு இருக்குது. சதகம் என்பது 100 அப்படின்னு பொருள். இதில் 1 3 மட்டும்தான் சரியான விடை. அடுத்தது விற்பெருந்தடந்தோள் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ராமன். திருவேங்கடவந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணை பாடல்கள் பாடியவரின் பெயரை தேர்ந்தெடுத்ததுக்கு அவர் பார்த்தோம்னா பேயனார். குறிஞ்சி கபிலர், முல்லை பேயனார், மருதம் நெய்தல் பாலை. இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்தது அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம் பெற்றிராது குறிப்பிடத்தக்கது. நற்றிணை செய்யுட்கள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டவை. நற்றிணை செய்யுட்கள் அகவார்ப்பாக்களால் ஆனவை. அடுத்தது நற்றிணையை தொகுப்பித்தவர் மன்னாடு தந்த மாறன் பெருவழுதி எனும் பாண்டிய மன்னன். ஞாபகம் வச்சுங்க. இதில் 1 2 மட்டும்தான் கரெக்டான சரியான ஆன்சர். சரி அற்றவை கேட்டிருக்காங்க. அப்போ 1 3 4 கரெக்டு, 1 2 தான் தப்பு. ஏன்னா நற்றிணை 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல். நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் பெருவழுதி தான். அகப்பொருள் பற்றிய நூல் தமிழகத்தின் வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெற்றிராதது குறிப்பிடத்தக்கது. இதில் இடம்பெற்றிராததுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது களிறு எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே. இது புறநானூற்றில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. உளுந்துண்டு வாழ்வாளே வாழ்வார், இது திருக்குறளில் குறிப்பிட்டிருக்கு. பன்னோடு தமிழற்பாய் அப்படிங்கிறது தேவாரம் தான். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின், இது சிலப்பதிகாரம்ங்கிறது தப்பான விடை. திரிகடுகம் பற்றிய கூற்றுகளுள் பொருத்தமானதை குறிப்பிடுக. திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது அப்படிங்கிறது தான் பொருத்தமற்றது. திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் தான். 17 கீழ்கணக்கு நூல்களில் இது ஒன்று தான். சுக்கு மிளகு திப்பிலியான மருந்துக்கு பேர் தான் திரிகடுகம். அடுத்தது பந்தல், உறக்கம், பன்னகம், பனி என்னும் சொற்களின் பொருள் பாம்பு என்பதாகும். அடுத்தது பாடு என கூறியவுடன் பாடுபவர் யாருன்னு பார்த்தோம்னா அது ஆசுக்கவி. ஓசை நலம் சிறப்பிக்க பாடுபவர் மதுரகவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தாரகவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரக்கவி. பாருங்கள், பாடு என்று கூறியவுடன் பாடுபவர் ஆசுக்கவி. ஓசை நலம் சிறப்பிக்க பாடுபவர் மதுரகவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தாரக்கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரக்கவி.
அடுத்து இந்தியா விஜயா என்ற நூலை வெளியிட்டவர் பாரதியார். அடுத்தது பட்டியல் ஒன்றோட மூலிகைலாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்னென்ன சிறப்பு பெயர் இருக்குதுன்னு. தூதுவளை அப்படின்னா அது ஞான பச்சிலை. அடுத்து கற்றாழை அப்படின்னா அது வந்து குமரி. கரிசலாங்கண்ணி அப்படின்னா அது வந்து தேக ராசம். குறுமிளகு அப்படின்னா அது வந்து இந்திய மிளகு, இந்திய மருந்து. இதுதான் குறுமிளகு. மிளகை இந்திய மருந்துன்னு சொன்னவர் யார்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதுலேயும் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கொலையே களவே காமத்தி விளைவு அப்படிங்கிறது உடம்பில் தோன்றுவன. பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல், இதை சொல்கிறது சொல்லில் தோன்றுவன. வெக்கல் வெகுகள் பொல்லா காட்சி, இது உள்ளம் தன்னில் தோன்றுவன. பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார், இது என்பது இயல்பே. அடுத்தது இதுவும் பொறுத்துக்க தான். ஆபிரகம் பண்டிதர் எதை ஏற்றிருப்பார்னா கருணாமித சாகாரம். சூரிய நாராயண சாஸ்திரி வந்து அதாவது பரிதிமர் கலைஞர் தான் மான விஜயம். கோமல் சுவாமிநாதர் தண்ணீர். முதுநாரை வந்து ஒரு இசை நூல். 15 5ஆம் பத்தில் பாடப்படுபவர் கடல் பிறக்கோட்டிய செங்கோட்டுவன். இதில் மொத்தம் 8 அரசர்களை பற்றி கொடுத்துருக்கோம், அதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. 300,000 பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது. சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன, இதுதான் பொருத்தமற்றது. இன்னொரு தடவை இந்த 300,000 பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பட்டியல் ஒன்றுடன் 2ஐ பொருத்தி பட்டியலுக்கு கீழே தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. நீல் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது விசாலாட்சி. வால் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது கட்கநேத்ரி. பழமலைநாதர் அப்படிங்கிறது விருத்தகிரீசுவரர். அடுத்தது செம்பொன்பள்ளியர் அப்படிங்கிறது சொர்ணபுரீச்சுவர், இதுதான் செம்பொன்பள்ளியர். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் தமிழின்பம். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி, ஞாபகம் வச்சுக்கங்க. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவள்ளி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்பட்டவர் வாணிதாசன். அடுத்தது தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் மாற்றி அமைத்து கொண்டவர் சூரிய நாராயண சாஸ்திரி. அடுத்தது பொருத்தமற்றதை தேர்வு செய்க. இஸ்லாமிய இயக்கத்தில் பங்கு பெற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் அப்படின்ட்டு பெரியார் சொல்லியிருக்காங்க, இது தவறான விடை. கள்ளுக்கடை மறியலில் பெரியார் ஈடுபட்டிருக்காரு. பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டனாக இருந்திருக்காரு. தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை தோற்றுவிச்சிருக்காரு. அடுத்தது வாவேசு ஐயரை பற்றி கொடுத்துருக்காங்க. வாவேசு ஐயர் வந்து மங்கையரசியின் காதல் அப்படின்னு சிறுகதையை ஏற்றிருக்காரு. தாண்டவராய முதலியார் அவர் வந்து பஞ்சதந்திர கதையை ஏற்றிருக்காரு. செல்வ கேசவ முதலியார் அபிநய கதைகளை ஏற்றிருக்காரு. கூபாரா வந்து காணாமலே காதல் அப்படிங்கிற கதையை ஏற்றிருக்காங்க. பொருந்தாத இணையை கண்டறிய. பொது உடைமை அப்படிங்கிறது புதுமை பித்தன், இதுதான் தவறான விடை. அடுத்தது துய்ப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஆனந்தரங்கருக்கு. புகைப்பழக்கத்தை கதைக்கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்பது லட்சுமி இயற்றியது ஆசிரியர். அரசர் யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? அரசு தமிழ்நாடு அரசு வந்து காமராஜரோட பிறந்தநாள் அப்போ அது வந்து ஜூலை 5. மணநூல் இந்நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். அம்பை வந்து வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அனுராத ரமணன் அப்படிங்கிறது காலை சுமந்தாங்கி. திலகவதி இது வந்து கல்மரத்தை ஏற்றிருப்பாங்க திலகவதி. இதில் வந்து காளி அப்படிங்கிறது கரெக்டு தான். அடுத்து பாக்கியா அப்படிங்கிறது வலம்புரி. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.